உதவி செய்யுங்க. உம்மை நன்றியோடு வரவேற்கிறோம், வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். நான் இப்பொழுதெல்லாம் நான் இடம் பேசுவதற்காகவே, உங்களிடம் பேசுவதற்காகவே, உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகவே, உங்களோடு இடைப்படுவதற்காகவே, நான் இப்பொழுதெல்லாம் நான் இந்த ஒரு பிரசங்கத்தை கொடுக்க வேண்டும். இந்த ஒரு போதனையை கொடுக்க வேண்டும். அப்படி என்று நான் என் மகளிடம் பேசி, இப்படியாக நான் உங்களிடம் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, என் ஆசை பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். ஒரு தகப்பனுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும்? ஒரு தகப்பனுக்கு எது அதிக சந்தோஷத்தை கொடுக்கும்? தன் பிள்ளைகள் நன்றாக இருக்கணும். தன்னுடைய பிள்ளைகள் தனக்குரியவர்களாய் இருக்கணும். தனக்குரியவர்களாய் இருக்கணுங்கிறதுதான் ஒரு தகப்பனுடைய எதிர்பார்ப்பு. ஒரு தகப்பனுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? தனக்குரியவர்களாய் இருக்கிறோம். தன்னுடைய பிள்ளைகள் தனக்குரியவர்களாய் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு தகப்பனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அப்போ தனக்குரியவர்களாய் இருக்கணும். தகப்பனுடைய குழந்தைகளாய் இருக்கும் பொழுது நன்மைகளை பெற்றுக் கொள்வார்கள். நன்மைகளை பிள்ளைகள் பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படிதான் ஒரு தகப்பன் தாய் நினைப்பாங்க. தகப்பன் தாய் என்ன நினைப்பாங்க? நன்மைகள் நன்மைகள் குழந்தைகளுக்கு வந்து சேரணும். நல்ல காரியங்கள் நடக்கணும். பிள்ளைகள் நன்றாக இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய தகப்பன் தாயினுடைய சிந்தனை, அவங்களுடைய விருப்பம். அதே போலதான் நான் உங்களோடு பேசுவதும், பழகுவதும், உங்களோடு இடைப்படுவதும் உங்களுடைய நலனுக்காக, உங்களுடைய நலனுக்காகவே. என் அன்பு பிள்ளைகளே, என் அருமை பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே. இந்த நேரத்துல ஒரு மனிதனை எப்படி என்னிடம் கொண்டு வந்து அந்த மனிதனை எப்படி எனக்கேற்ற மாதிரி மாற்ற முடியும்? எனக்கேற்ற மாதிரி மாறினால் அந்த மனிதனுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்? அந்த நன்மையின் வழியாக அந்த மனிதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அப்படி என்பதை தான் நான் உங்களோடு பேசப் போகிறேன். இதுக்கு சம்பந்தப்பட்ட 3 ஆவிகள். என்னுடைய ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன், ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த 3 ஆவிகள் ஒரு மனிதனுக்குள்ள வர வேண்டும். ஒரு மனிதனுக்குள்ள வர வேண்டும். என்னுடைய ஆவி. இந்த 3 என்னுடைய ஆவி. இந்த 3 ஆவியும் ஒரு மனிதனுக்குள்ள வர வேண்டும். அந்த மனிதன் நிரப்பப்பட வேண்டும். அந்த மனிதன் என்னுடைய ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது, என்னோடு நெருங்கும் பொழுது, என்னோடு நெருங்கி நெருங்கி வளரும் பொழுது, நெருங்கி வளர வேண்டும். growing, maturing இந்த ப்ராசஸ் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த மனிதனுக்கு ஞானத்தை கொடுத்து, ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், இந்த விஸ்டத்தை கொடுத்து, இந்த வெளிப்பாடு இதை கொடுத்து, வெளிப்பாடு தான் ரெவலேஷன், ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேட்டரி நாலேஜ், ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேட்டரி நாலேஜ். இந்த ரெவலேட்டரி நாலேஜ், இந்த வெளிப்படுத்துதல் காரியங்கள், இது எல்லாம் நான் அபிஷேகிக்கும் பொழுது, நான் இந்த பிள்ளைகளை அபிஷேகிக்கும் பொழுதுதான், அபிஷேகம் மட்டும் இல்ல, அபிஷேகித்து அந்த பிள்ளைகளை என்னோடவே வளர செய்யும் பொழுது, என்னோடவே மெச்சோராக செய்யும் பொழுது, என்னோடவே வளரும் பொழுது, அந்த மனிதன் வளர்ந்து அப்படி வரும் பொழுதுதான் இந்த 3 ஆவிகளுடைய செயல்பாடுகள் அந்த மனிதனுக்குள்ளே இருந்து அந்த மனிதனை பெர்ஃபெக்டாக ஒரு நல்ல மனிதனாக மாற்ற முடியும். அதற்கு தேவையான அடிப்படையான விஷயம் விசுவாசம்.
முதலாவது விசுவாசம். இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசம் எப்படி பிறக்கும்? அதோடைய அடிப்படை எப்படி தெரியுமா? முதலாவது விசுவாசம் எப்படி பிறக்கும்னா, இயேசு எனக்காக மரிச்சிருக்கிறாரு, இயேசு எனக்காக உயிர் தெழுந்திருக்கிறாரு, இயேசு எனக்காக மரிச்சிருக்கிறாருன்னு நம்பும் பொழுதே விசுவாசம் ஸ்டார்ட் ஆயிடும். இயேசு எனக்காக மரிச்சிருக்கிறாரு அப்படின்னு தெரியும் பொழுதே விசுவாசம் தொடங்க ஆரம்பிச்சிடும். என் அன்பு பிள்ளைகளே, விசுவாசம் தொடங்க ஆரம்பிச்சிடும். அப்படியே அந்த விசுவாசம் இல்லாமல் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. அடிப்படையானது விசுவாசம், ஃபண்டமெண்டல். அந்த விசுவாசத்தின் வழியாக தான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி. இந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ள அந்த மனிதன் கடந்து 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 அவன் என்னோடவே அப்படி டிராவல் பண்ணும் பொழுதுதான் இந்த ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேட்டரி நாலேஜ், ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாமே அந்த மனிதனுக்குள்ள வரும் வரும். வெளிப்படுத்துறதுக்குரிய ஆவி, வெளிப்பாட்டுக்குரிய ஆவி, அதே போல புரிதலுக்குரிய ஆவி, ஞானத்துக்குரிய ஆவி, ஞானத்துக்குரிய ஆவி, புரிதலுக்குரிய ஆவி, வெளிப்பாட்டின் ஆவி. இப்படி இந்த வெளிப்பாட்டின் ஆவியின் மூலியமாக அநேக நன்மைகள் இருக்கிறது. வெளிப்பாட்டின் மூலியமாக அநேக நன்மைகள். அதுதான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தின் நோக்கம், நான் பிள்ளைகளை நேசிக்கிறேன், நான் பிள்ளைகளை நேசிக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக நான் இந்த பூமிக்கு வந்தேன், என் பிள்ளைகளுக்காக மரித்தேன், என் பிள்ளைகளுக்காக நான் உயிரோடு எழும்பினேன், என் பிள்ளைகளை மீட்டெடுப்பதற்காக நான் ரத்தம் சிந்தினேன், என் பிள்ளைகள் நித்திய ஜீவனை பெறும்படி என் ரத்தத்தை சிந்தினேன். ஆத்தும மீட்புக்காக தான் இந்த தீர்க்க தரிசனம், ஆத்தும மீட்பு. அப்போ ரெவலேட்டரி நாலேஜ், அதனுடைய ஆவியின் தன்மைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வெளிப்பாட்டின் ஆவி எப்போ கிடைக்கும் என்றால், அதனுடைய அக்யூரசி, அதனுடைய வளர்ச்சி எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், முதலாவது என்னை விசுவாசிக்க வேண்டும், என்னை நேசிக்க வேண்டும், என்னோடு டிராவல் பண்ண வேண்டும். இப்படி செய்யும் பொழுது இந்த ரெவலேட்டரி நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்கும் என் அன்பு பிள்ளைகளே. இதை வைத்து ஏராளமான நன்மைகள் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு தீர்க்க தரிசன வரத்தை நான் கொடுப்பதற்கான நோக்கமே, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் தான் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக முடியும், எனக்குள்ளவே அந்த மனிதன் என்னோடவே இருக்க வேண்டும், என்னோடவே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த தீர்க்க தரிசனத்துடைய வரம், இந்த தீர்க்க தரிசனத்துடைய நோக்கம், இந்த ப்ரொஃபஸியோட நோக்கம். அப்போ தீர்க்க தரிசனம் வரம் எனேபிள் ஆயிருக்கணும், எனேபிள் ஆகுது அப்படி என்றால், ஒரு மனிதனுடைய ஆவி ஆத்மா சரீரம் எனக்குள்ள எனக்குள்ள அடங்கி இருக்கணும், என்னுடைய கண்ட்ரோல்ல அடங்கி இருக்கணும். இந்த மனிதன், சாத்தான் வகை தேடி கொண்டிருக்கிறான் மனிதனை பிடித்து போவதற்காக, மனிதனை பிடித்து போவதற்காக சாத்தான் வகை தேடி கொண்டிருக்கிறான். ஆத்தும மீட்புக்காக இந்த வரத்தை நான் கொடுத்து, நான் பிள்ளைகளோடு இருக்கிறேன், நான் அவர்களுக்காக கடைசி வரைக்கும் இருப்பேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த தீர்க்க தரிசன வரம். இதன் மூலியமாக ஒரு மனிதன் என்னோடவே பயணிக்க முடியும், என்னோடவே பயணிக்க முடியும், கடைசி வரை, கடைசி வரை என்னோடவே பயணிக்க முடியும். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, என்னை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால்
என்னோடு பழக பழக தான் தெரிந்து கொள்ள முடியும். என்னோட பேச பேச தான் சின்ன விஷயம்னாலும், பெரிய விஷயம்னாலும், எது எதுனாலும், நீங்க எந்த ட்ரெஸ் போட போறீங்க? என்கிட்ட சொல்லலாம். என்ன சாப்பிட போறீங்க? என்கிட்ட சொல்லலாம். என்ன சமைக்க போறீங்க? கேட்கலாம். எல்லாத்துக்கும் என்கிட்ட பர்மிஷன் கேட்கலாம். எதுனாலும் என்கிட்ட சொல்லலாம். எதுனாலும் என்கிட்ட பேசலாம். மனச விட்டு பேசலாம். அந்த ஒரு சுதந்திரத்தை நான் உங்களுக்கு குடுத்திருக்கிறேன். அந்த ஒரு ஃப்ரீடம நான் குடுத்திருக்கிறேன். எதுனாலும் என்கிட்ட கேட்கலாம் என் பிள்ளைகளே. ஆதாம் ஒரு குழந்தை. ஆதாம் குழந்தை என்றால் நீங்களும் என்னுடைய குழந்தைகள். ஆதாம் என்னுடைய குழந்தை என்றால் நீங்களும் என்னுடைய குழந்தைகள். ஒரு குழந்தை எப்பவுமே தன்னுடைய தகப்பனை சார்ந்து இருக்கணும். சார்ந்து இருக்கணும். அந்த தகப்பன் தான் நான். அந்த தகப்பன் தான் நான். என்னை சார்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகள். என்னை சார்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகள். என் அன்பு பிள்ளைகளே, என் அருமை பிள்ளைகளே, என் ஆசை பிள்ளைகளே, நான் உங்களுக்காக இருக்கிற தேவன். நான் உங்களுக்காகவே இருக்கிற தேவன். நான் உங்களுக்காகவே இருக்கிற தேவன். எதை குறித்தும், எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். என்னோடவே நிலைத்து, என்னோடவே இருக்கும் பொழுது, நான் உங்களை என்னைப் போலவே மாற்றுவேன். என்னைப் போலவே மாற்றுவேன். ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். இந்த ஞானத்தின் ஆவியின் மூலியமாக தான் நான் இந்த பிரபஞ்சத்தையே உண்டு பண்ணினேன். இந்த ஞானம் என் மூலியமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். என் மூலியமாக தான் இந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ என்ன செய்யணும்? என்னோடவே பயணிக்க வேண்டும். கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னோடு வைக்கிற உறவு, இந்த உறவு மிகவும் அவசியம். எவ்வளவு உறவு, அவ்வளவு பெனிஃபிட்ஸ். எவ்வளவு உறவு, அவ்வளவு பெனிஃபிட்ஸ். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, நான் ஒரு மனிதனுக்கு வாக்குத்தத்தத்தை குடுத்திருக்கிறேன், வார்த்தைகளை குடுத்திருக்கிறேன் என்றால், அந்த வார்த்தைகள் ஏதோ ஒரு மனிதன் மூலியமாக பேசப்பட்ட வார்த்தைகளோ, ஏதோ டைம் பாஸுக்காக பேசப்பட்ட வார்த்தைகளோ அல்ல. ஒரு மனிதனுக்கு என்னுடைய வார்த்தையை குடுத்திருக்கிறேன்னா, அந்த வார்த்தை நிறைவேறாமல் போகாது. நிறைவேறாமல் போகாது என் அன்பு பிள்ளைகளே. நிறைவேறாமல் போகாது. வாக்கு மாறாத தேவன். வாக்கு மாறாத தேவன். அது என்னுடைய கேப்பபிலிட்டிய டெஸ்ட் பண்ணும். கேப்பபிலிட்டி. அப்போ என்னுடைய கேப்பபிலிட்டி என்னன்னா, அது நடக்கும் பொழுது தான் கர்த்தர் இதை செய்தார் என்று நீங்க சொல்றீங்க. அப்ப என்னுடைய வார்த்தை அது பொய்யாய் போய்விடுமா? என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாய் போகாது. மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் பிழைக்க முடியும். மனுஷனுடைய வாழ்க்கை அப்பத்தினால மாத்திரம் அல்ல. அவருடைய உயிர் அப்பத்தினால மாத்திரம் அல்ல. என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால உயிர் பிழைக்க முடியும். ஏனென்றால், நானே ஜீவ அப்பம். நானே ஜீவ அப்பம். என்னை ஏற்றுக்கொள்கிறவன், என்னுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன், என்னோடவே வளருகிறவன், அவனுக்கு எட்டர்னல் லைஃப் நிச்சயம். எட்டர்னல் லைஃப் நிச்சயம். என்னோடவே வளர வேண்டும். என்னோடவே வளர வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, இந்த ஞானத்தின் ஆவியை
பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். புரிதலின் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். புரிதலின் ஆவி, புரிதலின் ஆவி. புரிந்து கொள்ற தன்மை, புரிந்து கொள்கிற தன்மை. இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? சாதாரணமா கிடைக்காது. என்னோடவே வளர வேண்டும் என் பிள்ளைகளே. என்னோடே கூட வளர வேண்டும். அந்த வளர்ச்சி தான் ஒவ்வொரு வருஷங்கள் உங்களுடைய முதிர் வயது காலம் வரைக்கும் இது தொடர்ந்து வர வேண்டும். தொடர்ந்து வர வேண்டும். ஒரு மனிதனின் ஜீவன், ஒரு மனிதனின் மரணம் எல்லாமே என்னுடைய கரத்தில் இருக்கிறது என் பிள்ளைகளே. ஒரு மனிதனுடைய ஜீவன், ஒரு மனிதனுடைய மரணம், இப்படி எல்லாம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. என்னை அறியாமல், எனக்கு தெரியாமல் ஒரு மனிதனுடைய மூச்சு நிற்காது. ஒரு மனிதனுடைய மூச்சு காற்று நிற்காது என் பிள்ளைகளே, நிற்காது என் பிள்ளைகளே. அருமையான ஒரு சாட்சி, அருமையான ஒரு சாட்சி. மூச்சு திணறல், மூச்சு விட முடியல, மறிச்சு போயிடுவனோன்னு பயம். அருமையான ஒரு சாட்சி இந்த ஆராதனையில, அருமையான ஒரு சாட்சி. ஆனா தேவன் என்னை காப்பாற்றினார், தேவன் என்னை காப்பாற்றினார். என்னை அறியாமல் மூச்சு நிற்க வாய்ப்பே கிடையாது. நீங்க நினைச்சிருப்பீங்க மூச்சு திணறல் இருக்கு, மறிச்சிருவோமோ, அடுத்து என்ன ஆகுமோ அப்படி என்று நீங்க பயப்படலாம். என்னை அறியாமல் மூச்சு காற்று நிற்காது. பிறந்த குழந்தைக்கு தாய் வேண்டும். பிறந்த குழந்தைக்கு தாய் இருந்தாதான் குழந்தையை வளர்க்க முடியும். அந்த குழந்தை பிறந்து தாய்க்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் அந்த குழந்தை யார் பார்த்துப்பா? யார் பார்த்து கொள்வா? மூச்சு என்னை அறியாமல் நின்று போகாது. மூச்சு என்னை அறியாமல் நின்று போகாது. மூச்சு என்னை அறியாமல் நிற்காது. மூச்சு காற்று, காற்று. அது ஒரு காற்று, அது ஒரு விண்டு, அது ஒரு விண்டு என் அன்பு பிள்ளைகளே. அது ஏதோ சாதாரண காற்று இல்ல, அது விண்டு. அந்த விண்டு என்னை அறியாமல் நிற்க வாய்ப்பில்லை. நீங்க சுவாசிக்கிற அந்த சுவாசம் உங்களுடைய லங்ஸ், நுரையீரல் விரிவாக்கம். நீங்க சுவாசிக்கும் பொழுது போகிற அந்த காற்று, சுவாச வாயு உங்களுடைய நுரையீரலுக்கு சென்று விரிந்து, பலூன் போல விரிந்து விரிந்து நீங்க வெளியில அனுப்பும் பொழுது, மூச்சை இழுத்து வெளியில விடும் பொழுது விரிந்து சுருங்கி, விரிந்து சுருங்கி, விரிந்து சுருங்கி, இந்த சுருங்கி சுருங்கி இப்படி போகும் பொழுது காத்து வெளியில வருது. இது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். இந்த ஒரு ப்ராசஸ் சாதாரணமாகலாம் நிற்காது, சாதாரணமா நிற்காது என் அன்பு பிள்ளைகளே. நான் இருக்கிற பரிமாணங்களில் இருக்கிறது, நான் இருக்கிற டைமென்ஷன்ஸ்ல இருக்கிறது இதனுடைய கண்ட்ரோல். நான் இருக்கிற பரிமாணங்கள்ல, டைமென்ஷன்ஸ்ல இருக்கிறது இந்த கண்ட்ரோல். இந்த மூச்சு காற்றினுடைய மெக்கானிசம், இந்த மூச்சு காற்றினுடைய மெக்கானிசம் நான் இருக்கிற இடத்துல இருக்கிறது என் அன்பு பிள்ளைகளே, என் ஆசை பிள்ளைகளே, என் ஆசை பிள்ளைகளே. நான் இருக்கிற இடத்துல இருக்குது இந்த மூச்சு காற்றினுடைய மெக்கானிசம். இது ஒரு நாளும் நின்று போகாது என்னை அறியாமல், என்னை அறியாமல். ஒரு காலம் என்னை அறியாமல் நிற்காது. ஏன்னா அது ஒரு விண்டு. நீங்க நினைக்கலாம் அது ஏதோ சாதாரணமா மூச்சு விடுறீங்க, இது ஒரு மெக்கானிசம், பிறந்ததுல இருந்து இப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது எப்படியோ வருது போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது ஒரு விண்டு. இந்த விண்டு நான் இருக்கிற பரிமாணங்கள்ல இருந்து ஆபரேட் ஆகுறது. நான் இருக்கிற பரிமாணங்கள்ல இருந்து ஆபரேட் ஆகுறது. நான் இருக்கிற டைமென்ஷன்ல இருந்து இதோடைய கண்ட்ரோல், ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரோல். இந்த ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரோல் மூலியமாக தான்
இந்த மூச்சு காற்று இன்ஹலேஷன், எக்ஸலேஷன், இப்படி ப்ராசஸ். இதெல்லாம் தான் ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப நான் சொல்லிக் கொடுக்கிறது தான் ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப நான் உங்களுக்கு வெளிப்படுத்தினது இது ஒரு ரெவலேட்டரி நாலேஜ். என்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி நான் இந்த மனிதனை உருவாக்கினேன். அனாதி தீர்மானத்தின்படி இந்த மனிதனை உருவாக்கினேன். ஒவ்வொரு மனிதனுடைய மூச்சு காற்று, சிந்தித்து பாருங்கள் என் பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய மூச்சு காற்று ஒரு விண்டுன்னு சொன்னா உலகத்துல எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? அவங்களுடைய மூச்சு காற்று ஒரு விண்டு. எல்லாம் என்னுடைய பரிமாணங்கள் இருக்கு. ஆனா வழிபடுகிற தேவன் மட்டும் வேற. வழிபடுகிற காரியங்கள் மட்டும் வேற. என்னை அறியாமல் பிள்ளைகள் வேற ஏதோ நாமங்களை சொல்லி 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 திருப்தி அடைகிறார்கள், தேடுகிறார்கள், நிம்மதி கிடைக்குமான்னு தேடுகிறார்கள், எங்கெங்கேயோ போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவன் நான், கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அண்ட சராசரங்களை படைத்த தேவன் நான். எனக்காக கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு என்னும் நாமம், யேசுவா என்ற நாமம். இதுதான் அடையாளம். இதுதான் அடையாளம். இயேசு என்கிற அடையாளம், இயேசு என்கிற நாமம். இயேசு என்கிற நாமத்தினால தான் உங்களுக்கு நித்திய ஜீவனை பெற முடியும். இயேசு என்கிற நாமம் தான் இட்ஸ் a key to heaven. அந்த நாமம் தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த நாமம் தான் உங்களுக்கு தேவைப்படுகிற நாமம். அந்த நாமத்தின் வழியாக தான் உங்களுக்கு பரலோக வாசல் திறக்கப்படும். இயேசு என்ற நாமம், இயேசு என்கிற நாமம். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு குழந்தைகளே, என் ஆசை குழந்தைகளே, இதெல்லாம் புரிதலின் ஆவி, புரிதலின் ஆவிக்குரிய செயல்பாடுகள். இப்ப நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் புரிதலின் ஆவியினுடைய செயல்பாடுகள். என்னை குறித்து, என்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய இருதயத்தில் எனக்கான இடம் எங்க? உங்களுடைய இருதயத்தில் எனக்கான மதிப்பு எங்க? உங்களுடைய இருதயத்தில் என்னை குறித்து என்ன இருக்கு? இதெல்லாம் முக்கியம் என் பிள்ளைகளே. எவ்வளவு என்னிடம் நெருங்குறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இந்த பூமிக்குரிய நன்மைகள் மட்டும் கிடையாது, பரலோகத்துக்குரிய நன்மைகளும் கூட. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டும் கிடையாது, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களும். அதற்காக கொடுக்கப்பட்ட நாமம் தான் இயேசு. அதற்காக கொடுக்கப்பட்ட நாமம் தான் இயேசு. இந்த நாமத்தின் வழியாக தான் எந்த ஒரு விஷயமும். நான் இந்த பூமிக்கு வந்தேன், நான் இந்த பூமிக்கு வந்தேன். ஒரு மனித ரூபத்தின், இந்த மனித ரூபத்தின் மூலியமாக, இந்த மனித ரூபத்தை வழியாக, இந்த மனிதனுடைய ரூபத்தை, அந்த ரூபம், அந்த ரூபத்தின் மூலியமாக தான் வர முடியும். ஏன்னா என்னை போலதான் ஒரு மனிதனை படைத்திருக்கிறேன். என்னை போலதான் ஒரு மனிதனை படைத்திருக்கிறேன். அப்ப நான் ஆவியா இருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே. நான் இந்த பூமிக்கு வரணும்னா அந்த மனிதனுக்கு சுவாச வாயு, நான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்த லங்ஸ், இதெல்லாம் இருக்கணும். அப்பதான் இந்த பூமியில சுவாசிக்க முடியும். இந்த பூமியில சுவாசிக்க முடியும். இந்த பூமிங்கிறது வேற டைமென்ஷன், பரலோகம்ங்கிறது வேற டைமென்ஷன்.
பூமிங்கிறது டோட்டலா வேற. இங்க ஒரு மனித ரூபத்தின் வழியாக தான் நான் வர முடியும். ஏனென்றால், நான் என்னைப் போலவே உங்களை படைத்திருக்கிறேன். படைத்திருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே. அப்போ இந்த பூமிக்குரிய ஆசிர்வாதங்கள், இந்த பூமிக்குரிய நன்மைகள், இது எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா, உங்க இருதயத்துல எனக்கான இடம் என்ன? உங்களுடைய இருதயத்துல என்னை குறித்ததான புரிதல் என்ன? என்னை குறித்ததான புரிதல் என்ன? என்னை குறித்ததான முக்கியத்துவம் என்ன? என்னை குறித்ததான சிந்தனைகள் என்ன? உங்க இருதயத்துக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கு. உங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? உங்க இருதயத்துக்குள்ள என்னை பற்றி என்ன ஓடிக்கொண்டிருக்கு? இப்படியெல்லாம் இருக்குது என் பிள்ளைகளே. என் ஆசை பிள்ளைகளே. என் ஆசை பிள்ளைகளே. நான் இந்த பூமிக்கு உங்களுக்காகவே வந்தேன். உங்களுக்காகவே வந்தேன். ஒரு மனிதன் கெட்டுப் போவதும், கெட்டுப் போகாமல் இருப்பதும், அந்த மனிதனுக்குள்ள என்னை எவ்வளவாய் அந்த மனிதன் என்னை ஏற்றுக்கொள்கிறானோ, அதுக்கு தகுந்த மாரி தான் அந்த மனிதன் கெட்டுப் போவதும், கெட்டுப் போகாமல் இருப்பதும் நடக்கும். ஒரு மனிதன் என்னை விட்டு தூர இருந்தா அவன் கெட்டுப் போய் விடுவான். என்னை விட்டு தூர இருந்தா அவன் கெட்டுப் போய் விடுவான் என் அன்பு பிள்ளைகளே. ஆனா, ஒரு மனிதன் என்னோடவே கூட இருந்தானா, அவன் இருதயத்தில் என்னை சுமந்து கொண்டே இருந்தான்னா, அந்த மனிதன் கெட்டுப் போக மாட்டான். கெட்டுப் போக மாட்டான். அழிய மாட்டான். நெறைய பேர் நெனச்சுக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிக்கப்பட்டவன் அப்படிங்கிற பொருள் எது? இது ஒரு நாளைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஒன் டேக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தை இல்ல. ரட்சிக்கப்பட்டவன். நான் ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிக்கப்பட்டவன் எவனுமே இல்ல. ரட்சிப்பு என்பது மரண பரியந்தம் வரை. ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனுடைய மூச்சு காற்று கடைசி வரைக்கும், கடைசி நேரத்துல இருக்கும் வரை இருக்கிறது தான் ரட்சிப்பு. இது ஒரு நாளே நான் பெற்றுக் கொண்டுட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிக்கப்பட்டவன் அந்த பேர நீங்க பயன்படுத்தக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவன் அப்படிங்க சொல்றவன் ஒருத்தனும் கிடையாது. மரண பரியந்தம் வரை நிலைத்திருக்கவன் ரட்சிக்கப்பட்டவன். மரண பரியந்தம் வரை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைக்கிற மனுஷன் தான், நின்று கொண்டிருக்கிற மனுஷன் தான் ரட்சிக்கப்பட்டவன். அதனால ஒருத்தனும் ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது. இப்ப இந்த பூமிக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஒரு மனிதனும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கிடையாது. மரண பரியந்தம் வரை எவன் நிலைத்திருக்கிறான், அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிப்புங்கிறது ஏதோ ஒரு நாளுக்கான அடையாளமோ, ஒரு நாளுக்கான உணர்வோ கிடையாது. இது மரண பரியந்தம் வரை, வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் இந்த ரட்சிப்பு. பண்டிகை கிறிஸ்தவர்களாகவோ, பெயர் கிறிஸ்தவர்களாகவோ இருக்கிறதுனால ஒரு பலனும் கிடையாது. அது பரலோகத்துக்கும் கொண்டு போய் சேர்க்காது. நீங்க பண்டிகை கிறிஸ்தவர்களாய், பெயர் கிறிஸ்தவர்களாய் நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னால், சாத்தான் தன்வசப்படுத்தி உங்களை நரகத்துக்கு கூட்டிட்டு போக ரெடியா இருக்கிறான். அனுதினம் என்னுடைய உதவியை தேட வேண்டும். இந்த உலகத்துல பிழைக்கிறதுக்காக ஒரு ஞானம் இருக்கு. இந்த உலகம் சாதாரணமானது கிடையாது. இந்த உலகத்தில் பிழைக்கணும்னா ஒரு ஞானம் தேவை. அந்த ஞானம் என்னிடம் இருந்து தான் கிடைக்கும். இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஞானம் அவசியம். அது என்னிடம் இருந்து தான் கிடைக்கும். போராட்டம் தான். ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான். இந்த உலகத்தினுடைய அமைப்பு, இந்த பூமியினுடைய அமைப்பு அப்படி. ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான் இந்த பூமி. ஆனா, என் பிள்ளைகளே, என்னுடைய உதவியை பெற்றுக்கொண்டு நீங்க ஜெயிக்க வேண்டும்.
என்னுடைய பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும். நான் ஜெயித்தது போல மரணத்தையே வென்ற தேவன் நான். நான் ஜெயித்தது போல என் பிள்ளைகளும் ஜெயிக்க வேண்டும். அதுதான் கோஆப்பரேட்டிங் வித் காட். கோஆப்பரேட்டிங் வித் காட். கோஆப்பரேஷன். இந்த கோஆப்பரேட்டிங் மூலியமாக இந்த கோஆப்பரேஷன் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் நன்மைகள். குழந்தை சம்மதிக்கலனா என்ன ஆகும்? தகப்பன் செய்ய விருப்பப்படுகிறார். தகப்பன் காப்பாற்ற நினைக்கிறார். தகப்பன் தன் பிள்ளையை சிங்காசனத்தில் இருக்கிற தேவன், அந்த சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் குழந்தைகள் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படி தன் பிள்ளைகளுக்காகவே இருக்கிற தேவன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நீங்க. நான் உங்களுக்காகவே இருக்கிற தேவன். அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்காகவே இருக்கிற தேவன். உங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே இருக்கிற தேவன். இந்த பூமியில நான் ஏன் மனிதர்களை வச்சேன்? வேற எங்கேயாவது வச்சிருக்கலாம்ல? இந்த பூமி ஒரு எலோஹிம். எலோஹிம். இந்த பூமி ஒரு எலோஹிம். இந்த பூமி ஒரு எலோஹிம். வேற எங்கேயாவது வச்சிருக்கலாம்ல? இந்த பூமியில மட்டும்தான் உயிரிகள் இருக்க முடியும். இந்த எர்த்துல மட்டும்தான் செடி முளைக்கும். இந்த எர்த்துல மட்டும்தான் தண்ணீர் கிடைக்கும். இந்த எர்த்துல மட்டும்தான் சுவாச வாயு இருக்கும், ஆக்சிஜன். அதனாலதான் மனித ரூபத்தை எடுத்து இந்த பூமிக்கு நான் வந்தேன். அதே போல கைகள், கால்கள், அதே போல உருவம். இந்த மனித ரூபம் எதற்காக எடுக்கப்பட்டு தெரியுமா? உங்களுடைய தகப்பன் இப்படிதான் இருப்பார்னு தெரிவிப்பதற்காக. உங்களுடைய தகப்பன் இப்படிதான் இருப்பார்னு தெரிவிப்பதற்காக. இன் மை இமேஜ். ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தாதான் அந்த மனிதனுக்கு புரியும். நான் ஆவியா இருக்கிற தேவன், சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் எப்படி ஒரு மனிதனுக்கு புரிய வைக்க முடியும்? என்னை போலவே என் பிள்ளைகள் இருக்கிறார்கள். என்னுடைய சாயல், என்னுடைய பிசிக்கல் நேச்சர், என்னுடைய அமைப்பு போலவே என் பிள்ளைகள் இருக்கிறார்கள். எப்படி நான் ப்ரூவ் பண்ணுவேன்? மனித ரூபத்தின் வழியாக தான். மனித ரூபத்தின் அடையாளமாக தான் என்னை போலவே நீங்க இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு புரிய வைப்பதற்காக மனித ரூபத்தை நான் எடுத்தேன். இதெல்லாம் புரிதலின் ஆவி. புரிதலின் ஆவி. ஒரு மனிதன் நான் என் தகப்பன் போலவே இருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது சொந்த பிள்ளையாய் மாறிவிடுகிறான். என் தகப்பனை போலவே நான் இருக்கிறேன் அப்படி என்று ஒரு மனிதன் உணரும் பொழுது சொந்த பிள்ளையாகவே மாறிவிடுகிறான். தோற்றத்தின் வழியாக மாத்திரமல்ல, சிந்தனைகள் வழியாகவும் கூட, யோசிக்கிற சிந்தனைகள் வழியாகவும் கூட. இதெல்லாம் எந்த மனிதனும் இன்னும் மாறல. என்ன போலவேலாம் எந்த மனிதனும் மாறல என் பிள்ளைகளே. அதற்காக தான் என்னோடவே நிலைக்க வேண்டும், என்னோடவே பழக வேண்டும். ஒரு மனிதன் என்னோடவே பழகினால்தான் தோற்றத்தில் மட்டும் இல்ல, பிஹேவியரல் சேஞ்சஸ் அதுவும் மாறும். அப்போ தோற்றம் மட்டும் என்ன போல இருந்தா போதுமா? என்னை போலவே செயல்பாடுகள், என்னை போலவே செய்கிற நன்மைகள். நான் இந்த பூமிக்கு வந்தது நன்மை செய்வதற்காக. குருடனுக்கு கண் பார்வை கொடுத்தது அது ஒரு நன்மை. காது கேட்காதவன் எஃபாட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது பரலோக வாசல் திறக்கப்பட்டு அவனுக்கு காது கேட்டுச்சு.
மரித்தோர் உயிரோடு எழும்பின தருணம், மரித்த பிள்ளை உயிரோடு எழும்பின தருணம். ஐ வெண்ட் அபவுட் டூயிங் குட். அப்போ நன்மை காரியங்கள் நடப்பதற்காக இந்த பூமிக்கு நான் என்னுடைய காலை எடுத்து வைத்தேன். அப்போ உங்களுடைய சுபாவம் எப்படி இருக்க வேண்டும்? உங்களுடைய சுபாவம் எப்படி இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளைகளே? தோற்றத்தில் மட்டும் இல்ல, என்னை போலவே மாற முடியும். எப்படி மாற முடியும்? என்னோடு நிலைத்திருக்கும் பொழுதுதான் இந்த மாற்றம் வரும். அதுதான் ரட்சிப்பு. என்னோடு நிலைத்திருக்கிற பிள்ளைகள் தான் முழு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். என்னோடவே டிராவல் செய்கிற பிள்ளைகள் கடைசி பயணம், கடைசி மூச்சு காற்று இருக்கிற வரைக்கும் என்னோடு பயணிக்கிற அந்த மனிதனுக்கு தான் ரட்சிப்பு, முழு ரட்சிப்பு. அதனால ரட்சிக்கப்பட்டவன் இங்க ஒருவனும் கிடையாது இந்த பூமியில. ஒருவனும் கிடையாது. இந்த கிஃப்ட் ஆஃப் ப்ரொஃபசி, இந்த ரெவலேட்டரி நாலேஜ், இந்த விஸ்டம், இந்த புரிதலின் ஆவி, இது எல்லாம் ஒரு மனிதன் மரண பரியந்தம் வரை நிலைத்திருக்கும் பொழுதுதான் இது எல்லாமே கூட கொடுக்கப்படும், நிலைத்திருக்க முடியும். இந்த ஆவியின் 3 ஆவிகளின் மேன்மையை குறித்து நான் சொல்றேன். இந்த 3 ஆவி என்ன செய்யும் தெரியுமா? ஒரு மனுஷனை நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு போகும். கடைசி ரட்சிப்பு, முழு ரட்சிப்பை பெற்றுக் கொடுக்கும். இதுதான் இதோடைய கோல். இந்த 3 ஆவினுடைய கோல் ஒரு மனுஷன் மேல ரிலீஸ் ஆச்சு. இந்த மனுஷன் இந்த ஆவியை பெற்றுக்கொண்டான்னா யாராலையும் என்னை விட்டு அவனை பிரிக்கவே முடியாது. எந்த மனுஷனும் பிரிக்க முடியாது. எந்த சாத்தானா வந்து நின்னாலும் பிரிக்க முடியாது. இதுதான் இதோடைய மகத்துவம், மேன்மை. ஒரு நாள் நான் சந்தோஷமாக இயேசுவோடு இருந்தேன். அடுத்த வாரம் வேற நாமங்களை துதித்து சாத்தானுக்கு விலை போய்விட்டேன். அப்படி என்பது வாழ்க்கை இல்லை என் பிள்ளைகளே. ஒரு குழந்தைக்கு ஒருத்தன் தான் தகப்பனா இருக்க முடியும். ஒரு குழந்தைக்கு ஒருத்தன் தான் தகப்பனா இருக்க முடியும். ஒரே ஒருத்தன் தான் தகப்பனா இருக்க முடியும் ஒரு குழந்தைக்கு. ஒரு குழந்தைக்கு ஒருத்தன் தான் தகப்பன். அததான் நான் எதிர்பார்க்கிறேன். அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். என் பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் தான். நான் உங்களை என்னை தேவனே அப்படி என்று கூப்பிட சொல்லல. என்னுடைய வேலைக்காரர்கள் அப்படி என்று நான் அழைக்கல. எனக்காக வேலை பார்க்கிறவங்க கூட. எனக்கு தெரிந்த ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் பிள்ளைகள், என் குழந்தைகள். என் பிள்ளைகள், என் குழந்தைகள். எனக்கு தெரிந்தது அது மட்டும் தான். தேவன் அப்படி என்று நான் என்னை மாத்திரமே நான் தான் தேவன். தேவன் தான் நீங்க என்ன கூப்பிடணும் அப்படின்னு கூட நான் எதிர்பார்க்கல. அப்பான்னு கூப்பிடணும் நான் எதிர்பார்க்கிறேன். என்ன உங்களுடைய ஃபாதரா ஏற்றுக்கொள்ளணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். இது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அல்ல. தேவன் 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 அப்படின்னு சொல்றது பெருமைக்குரிய விஷயம் இல்ல. அப்பா அப்பான்னு சொல்கிறதான் பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஒரு அப்பாவுக்கு கிடைக்கிற சந்தோஷம், he is my father அப்படின்னு சொல்றதுதான் ஃபாதருக்கு கிடைக்கிற சந்தோஷம். அததான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களுடைய அப்பா. நான் உங்களுடைய அப்பா. அதனால எனக்கு யாரும் வேலைக்காரர்களும் கிடையாது. எனக்கு யாரும் தூர இருக்கிற பிள்ளைகளும் கிடையாது. என்னுடைய சொந்த குழந்தைகளுக்காக தான் என் ரத்தத்தை சிந்தினேன். என்னுடைய ஆசை குழந்தைகளுக்காக தான் என்னுடைய ரத்தத்தை சிந்தினேன். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசு என்ற நாமம். இயேசு என்ற நாமம். நாங்க 3
ஒரே ஒரு பாடி. வேற வேற வேலைகளை செய்தோமே தவிர 3ம் ஒரே ஒரு பாடி தான். சிங்காசனத்தில் ஒரு தகப்பன் தான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. 3 in 1. தனித்தனி வேலைகளை செய்கிறது மட்டும் தான் தனித்தனி வேலைக. ஆனா ஒரே நபர், ஒரே நபர், ஒரே நபர். ஒரே பாடி. 3 விதமான வேலைகள். 3 விதமான வேலைகள். நெறைய பேருக்கு இதுல குழப்பம் இருக்கு. பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னு சொல்றாங்களே. பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னு சொல்றாங்களே. ஒரு ஒரு விஷயத்திலிருந்து ஆவியிலிருந்து ஆவியா இருக்கிற தேவன் மனிதனாய் பூமிக்கு வந்து, வார்த்தையா இருந்த தேவன் மாம்சமாய் பூமிக்கு வந்து, நல்லா புரிஞ்சுக்கணும். வார்த்தையா இருந்த தேவன் மாம்சமாய் பூமிக்கு வந்து, திரும்ப என்ன ஆயாச்சு? ஆவி. மாம்சமாய் பூமிக்கு வந்ததே, நான் உங்களை ரட்சிக்க வந்த தேவன் என்பதை அறிவிப்பதற்காக. நான் உங்களை ரட்சிக்க வந்த தேவன் என்பதை அறிவிப்பதற்காக ஒரு டெம்பரவரி ரோல் தான் இந்த மாம்சம். யெஷுவா என்ற நாமத்தை உங்களுக்காக கொடுக்கும்படி வந்து நான் மறைந்து விட்டேன். வந்து மரித்து ஆவியாகவே இருக்கிறேன். இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவே மனித ரூபத்தை எடுத்து நான் வந்து சுவிசேஷத்தை அறிவித்து திரும்பவும் நான் ஆவியாகவே இருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்ப இது 3 யாரு? ஒரே நபர். ஒரே ஒரு பாடி தான். அந்த ஒரு பாடிக்குள்ள 3 விதமான ஆப்பரேஷன்ஸ். இதனுடைய வித்தியாசத்தை மட்டும் புரிஞ்சுக்குங்க. அப்போ பிதாவினிடம் கொண்டு போய் சேர்ப்பார். பிதாவினிடம் கொண்டு போய் சேர்ப்பார்னா ஃபர்ஸ்ட் என்ன நிலை இருந்தது? எந்த நிலை? பிதா என்கிற நிலை. அந்த பிதா என்கிற நிலை தான் வார்த்தை. பிதா என்கிற நிலை தான் வார்த்தை. அதே பிதா என்கிற வார்த்தை தான் மாம்சமாய் இந்த பூமிக்கு வந்ததுக்கான நோக்கம். நற்செய்தியை அறிவித்து நான் தான் உங்களை ரட்சிக்க வந்த தேவன் என்பதை தெரிவிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்து திரும்பவும் நான் உயிர்த்தெழுந்து ஆவியாகவே சிங்காசனத்தில் இருக்கிறேன். வெரி வெரி சிம்பிள். இதுல குழம்பிக்க வேண்டியது. அப்போ பிதாவே, பிதா கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாரு, பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாரு, பிதா கிட்ட ஒப்படைப்பாரு. அப்போ அந்த நிலை மாறல. அந்த நிலை அதே நிலையில தான் இருக்குது. ஃபாதர் என்கிற நிலை தான் இருக்குது. இதுல டெம்பரவரியா ஒரு ரோல் பிளே ஆயிருக்கு. அந்த ரோல் தான் மனித ரூபம் எடுத்த இயேசு. இப்போ விட்டு சென்ற பேரும் அதே இயேசுதான். மரித்து உங்களுக்காக ஒரு நாமத்தை விட்டு விட்டு உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன்னா அந்த நாமம் தான் இயேசு. அந்த நாமத்தை தான் இப்ப நீங்க ஞாபகம் பண்ணி திருவிருந்து எடுக்கிறீங்க, ஞாபகம் பண்ணி மன்னிப்பு கேட்கிறீங்க, அந்த நாமத்தை வைத்து பிசாசை துரத்துறீங்க, அந்த நாமத்தை வைத்து எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறீங்க. அப்போ ஒரு நாமத்தை நான் கொடுக்கணும்ல. ஏன்னா நாமத்தை கொடுத்தாதானே அவங்க அதை வணங்குவாங்க. அதுக்காக கொடுக்கப்பட்ட நாமம் தான் இயேசு. அப்ப இங்க நடுவுல ஒரு ரோல் பிளே ஆயிருக்கு. அந்த ரோல் பிளே ஆகிறதுக்காகவே குமாரனாய் இந்த பூமிக்கு நான் வந்தேன். குமாரனாய் இந்த பூமிக்கு நான் வந்தேன். அப்போ முதலாவது இருந்தது அக்கினி. வார்த்தை என்கிற அக்கினி. ஜீவ வார்த்தை, ஜீவ அப்பமாய் இருந்த நான் மாம்சமாய் வந்து திரும்பவும் வார்த்தையாகவே மாறிவிட்டேன். திரும்பவும் வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் இப்ப கூட நான் உங்களோடு பேச ஆசைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னை புசிக்கிறவன் ஒரு நாளும் மரிப்பதில்லை. என்னை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னை புசிப்பவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு கொடாகொடி நன்றி.
எவ்வளவு நேரம் நீங்க பேசின இந்த வார்த்தைகள், அது எவ்வளவு விலையேற பெற்ற வார்த்தைகள், அதனுடைய ஆதிக்கம், அதனுடைய அளவு என்னுடைய ஸ்பிரிட்குள்ள ஃபீல் ஆகுறது. கர்த்தர் எவ்வளவு உணர்ச்சி வசமாய் பேசுகிறார். எவ்வளவு உணர்வுக்குரிய ஒரு டச் இருக்கு. அந்த நீங்க பேசும் பொழுது அது என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஒரு வார்த்தை கூட யோசிச்சு பேசவே முடியாது. ஒரு பைப்ப ஓப்பன் பண்ணா கொட்டிக்கிட்டே இருக்கும் தண்ணி. திடீர்னு அந்த பைப்பு மூடினா எப்படி? அது போல தான். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேச முடியாது. ஒரே ஒரு வார்த்தை யோசிச்சு பேசவே முடியாது. ஒரே ஒரு வார்த்தை யோசிச்சு பேசவே முடியாது. தடுமாற்றங்கள் ஆகும். ஒரு சென்டென்ஸ் முடியும்போது அடுத்த சென்டென்ஸ் ரெடி ஆயிடுது. ஒரு சென்டென்ஸ் முடியும்போது அடுத்த சென்டென்ஸ் ரெடியா இருக்குது. ஆண்டவரே உமக்கு நன்றி. இப்ப நீங்க குடுத்த செய்தியினுடைய அந்த அந்த ஒரு இது எப்படி இருக்குன்னா, ஸ்பிரிட்குள்ள வேலைக்காரர்களோ தேவன், தேவன். நான் அத எதிர்பார்க்கல. என் பிள்ளைகள் என்னை தேவன், தேவன், தேவன்னு சொல்லணும்னு. அப்பான்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஃபாதர்ன்னு தான் எதிர்பார்க்கிறேன். இந்த ஒரு விஷயத்த நீங்க இந்த ஒரு செய்தியில நீங்க சொல்லியிருக்கிறது, என்னுடைய இருதயத்துக்கு மிகவும் ஒரு க்ளோஸ்னஸ குடுக்குது. இது எவ்ளோ கம்ஃபர்டபுளா ஆக்குது ஒரு மனுஷன. அவர் வேற யாரும் இல்ல. என்னோட சொந்த அப்பா. என்னுடைய அப்பா. என்னுடைய அப்பா. அப்பா கூட இருந்தா, அப்பா எங்க இருப்பாரோ அங்கேயே வச்சுக்குவாரு. அப்பாவ நெஞ்சில சுமந்தா, அப்பா எங்க இருக்கிறாரோ அங்கேயே நம்மள பக்கத்துல வச்சுக்குவாரு. இதுதான் இதோடைய லாஜிக். கர்த்தர் கொடாகொடை நன்றி. அன்புனா இவரு தான் அன்பு. இதுக்கு மேல ஏதாவது இருக்குதா? எவ்வளவு சொத்து, எவ்வளவு வச்சிருந்தாலும் இதுக்கெல்லாம் ஈடாகாது. ஆண்டவருடைய அன்பு விலையேற பெற்ற அன்பு. இங்க காசெல்லாம் நிக்கவே முடியாது. ம். இந்த அன்புக்கு முன்னாடி காசெல்லாம் நிக்க முடியாது. டெத் இஸ் அ பிரின்சிபாலிட்டி. ஒரு மரணம் என்பது தட் இஸ் அ பிரின்சிபாலிட்டி. இந்த பிரின்சிபாலிட்டிய ஆண்டவர் உடைக்கிற தேவன். ஒரு மனிதனுடைய டெத்தையே கேன்சல் பண்ணுகிற தேவன். பிகாஸ் தட் இஸ் அ பிரின்சிபாலிட்டி. டெத் இஸ் அ பிரின்சிபாலிட்டி. பட் ஹி இஸ் ஹையர் than the principality. He is seated above the most. He is the most high God. He is seated above all principalities and powers. So, death cannot ruin one man. He is over the death. Death is a principality னும் பொழுது வசனம் என்ன சொல்லுது? He is seated above all principalities and powers னா எல்லாத்துக்கும் மேல இயேசு இருக்கிறார். டெத் எப்ப வேணா கேன்சல் பண்ண முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு கடவுள் தெளிவா சொல்லிட்டாரு. விண்டு. இந்த மூச்சு காற்று ஒரு விண்டு. என்னுடைய பரிமாணங்கள், அவருடைய பரிமாணங்கள் அவர் இருக்கிற த்ரோன், அவர் இருக்கிற டைமென்ஷன்ல இருக்கிற ப்ளோ பண்ணின ஒரு விண்டு. அந்த விண்டுனாலதான் லங்ஸ் விரிஞ்சு 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 மூடுது. அது சாதாரணமா நிக்க முடியுமா? நிக்க முடியாது. அப்ப யார பிடிச்சுக்கணும்? யார இறுக பிடிச்சுக்கணும்? இப்படி ஒரு விண்ட கொடுத்த தேவனை தான் பிடிச்சுக்கணும். அவர்தான் இயேசு. ரீ ஷபரபரபரபா. ரீ ஷபரபரபரபா. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். He is a wind. He is a wind. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. கர்த்தரை குறித்து பேசும் பொழுது கிடைக்கிற சந்தோஷமோ, கர்த்தரை நினைத்து பார்க்கும் பொழுது கிடைக்கிற சந்தோஷமே இந்த பூமியில எந்த ஒரு இடத்துலயும் அந்த சந்தோஷம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. நான் இன்னைக்கு அடிச்சு சொல்லுவேன். நான் உங்களுக்கு சந்தோஷத்தை தேடி ஓடுறீங்களா? கர்த்தர் தான் சந்தோஷம் என்ன பொறுத்த வரைக்கும்.
He is having a quality of accepting the people, no rejection in him. He accepts everyone, all the sinners. He came to this world for sinners, to this world for sinners. ஒரு மனுஷன் புறக்கணிப்பான் நீ பாவின்னு, நீ தாண்டா எனக்கு வேணும்னு சேர்த்துக்கிறவர் தான் தேவன். அவர் புறக்கணிக்கிறவரோ தள்ளி விடுறவரோ கிடையாது. நான் சொல்லுவேன், அப்பா எனக்கு கரெக்டா போனாதான்ப்பா நல்லா இருக்கும், ஏதாவது நடந்துனா எனக்கு கோவம் வருதேப்பான்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன். ஆனா ஆண்டவரு இந்த ஒரு வைராக்கியம் என்னுடைய ஊழியத்துக்கு இது தேவைப்படும், அதனாலதான் உன்னை விட்டு வச்சிருக்கிறேன். இப்படி நான் சொல்லுவேன். என்னுடைய பலவீனத்தில் ஆண்டவருடைய பலன் பூரணமாய் இருக்கிறது. கரெக்டா போனா நான் கரெக்டா இருப்பேன். ஏதாவது ஒரு விஷயம் நடந்துனா ஐ வில் பி வெரி ஸ்ட்ரிக்ட். ஐ வில் டிக் அவுட் எவ்ரிதிங். பட் எனக்கு அது பிடிக்காது. ஆனா ஆண்டவர் சொல்ல, உன்னுடைய பலவீனத்தின் பலன் பூரணமாய் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் எப்படி மாறும் தெரியுமா? தேவனோடு நிலைத்து இருக்கும் பொழுதுதான் you will become a perfect man. The spirit of revelatory knowledge, the spirit of wisdom, the spirit of understanding will make you a perfect man, perfect woman, in the mighty name of Yeshua the Christ. Death cannot ruin your life. It is a principality. God is above all the principalities. ஆண்டவரே உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நம்ம கம்யூனியன் இருக்கு, நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். கர்த்தர் கோடா கோடி நன்றி.